முட்டையில் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கிக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி எடுத்து அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன். அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிடணும். அப்புறம் இந்த வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் மசாலா சேர்க்கணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தேவைக்கான அளவு நமக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தேவையானபடி மிளகாத்தூள் போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா இருக்குது, அந்த மசாலாவை சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல அது தக்காளியும் கொத்தமல்லியும் அந்த பேஸ்ட்டை கடாயில் சேர்த்து நல்லா அதோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது பண்ணி ஃபஸ்ட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவு தண்ணி எடுத்து அதில் விட்டு இது பண்ணிக்கணும். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் முட்டை இருக்கலாம், முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சு தோலெல்லாம் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நான் 2 பேருக்கு பண்ணுறதால 4 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் 3 பேருக்கு பண்ணுறதால 6 முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் நல்லா கோடு போட்டுக்கணும். இந்த கோடு போட்டால் தான் மசாலாவோட ஸ்மெல்லு மசாலா அதோட கிரேவி அதோட இதில் இறங்கும். அதுக்கப்புறம் அதை முட்டையை கடாயில் நல்லா போட்டுட்டு அதோட கீழே உள்ளதெல்லாம் அதில் நல்லா மேலே எடுத்து ஊற்றினோம்னா அது ஃபுல்லாக மசாலா ஸ்மெல் அதில் போகுமா அதை நல்லா எடுத்து விட்டுட்டு இதுக்கப்புறம் ஏற்கனவே மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. அதனால் இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுணும். 5 மினிட்ஸ் அப்படியே அதிலே அடுப்பு அப்படியே இருந்துச்சுன்னா கொதிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்துட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி இப்படி விட்டுக்கணும். இதை பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு அடுத்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது முட்டையில் கிரேவி ரெடி.